கதிரவன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 20 வருட சிறைக்காலம், சிறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ள மஹிந்த ஆனந்த. மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பனவு, போலி பிரச்சாரங்கள், ஜனாதிபதி ஊடக பிரிவு விளக்கம். எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முக்கிய அறிவிப்பு. இலங்கையிலும் ஒமிக்ரான் துணை வகைகள் கோவிட் தொற்று தொடர்பில் விசேட அறிவிப்பு. யாழ்ப்பாண பொது நூலகம் எரிக்கப்பட்டு 44 ஆண்டுகள் நிறைவு. ஆபத்தான நிலையில் மருதானை மேம்பாலம். இளைஞனை சராமரியாக வெட்டி துண்டாடிய கும்பல், தமிழர் பகுதியில் கொடூர சம்பவம். கோர விபத்தில் சிக்கிய தம்பதி, தமிழ் பெண் உயிரிழப்பு. இலங்கையை புரட்டி போட்ட காலநிலையினால் 10,000 பேர் பாதிப்பு, நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இந்த வார முறையே 20 மற்றும் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகவே மற்றும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் வெலிக்கடை சிறைச்சாலையில் அச்சிடும் பிரிவில் பணிபுரிய நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கைதிகளும் கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளும் அடைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையில் சேப்பல் பிரிவின் பிரதான பிரிவில் இருவரும் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளனர். அரசுக்கு 53 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் உயர் நீதிமன்ற விசாரணை நீதிமன்றத்தினால் பெர்னாண்டோவுக்கு 25 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அரசுக்கு 53 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட உயர்நீதிமன்ற விசாரணையில் மஹிந்தானந்த அழுத்கமகவிற்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது சதோசா மூலம் கரம் போர்ட்டுகளையும் செக்கர் டாம் போர்ட்டுகளையும் இறக்குமதி செய்து கழகங்களுக்கு விநியோகித்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு ஆவணங்களை தயாரிப்பதற்காக தேர்வின் சான்றளிக்கப்பட்ட நகல்களுக்காகவும் காத்திருப்பதாக அவர்களின் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வறிய மக்களுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்குவதாக வெளியான தகவல் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ஊடக பிரிவு விளக்கம் அளித்துள்ளது. ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக வங்கியுடன் இணைந்து 10,000 ரூபாய் பணத்தை ஜனாதிபதி வழங்க உள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. எனினும் இந்த செய்திகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பொதுமக்களை பிழையாக வழிநடத்தவும் அரசாங்கத்தை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கவும் இவ்வாறு போலி பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கொடுப்பனவு தொடர்பிலான மேலதிக விவரங்கள் உள்ளடங்கிய இணைய இணைப்பு பற்றிய விவரங்களும் பதிவிடப்பட்டு இருந்தது. எனினும் இந்த லிங்குகளில் இந்த கொடுப்பனவு தொகை பற்றிய விவரங்கள் கிடையாது என தெரிவிக்கப்படுகிறது. ஜூன் மாதத்தில் தங்களது எரிவாயுவின் விலையில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்தின்படி மேற்கொள்ளப்படும் எரிவாயு விலை திருத்தம் இம்மாதம் மேற்கொள்ளப்படாது என்று நிறுவனத்தின் தலைவர் நிரோஷன் பேரிஸ் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி தற்போது நடைமுறையில் இருக்கும் விலையின் அடிப்படையிலேயே இம்மாதமும் லேப்ஸ் எரிவாயு விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திலும் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று நேற்றைய தினம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது ஆசியாவின் சில பகுதிகளில் பரவி வரும் 2 புதிய ஒமிக்ரான் துணை வகைகளான LF7 மற்றும் NP1.8 என்பன இலங்கையிலும் இருப்பதை இலங்கையின் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் வைரஸ் தொடர்பான நிபுணரும் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவ நிபுணருமான ஜோட் ஜெயமகா இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் உள்ள பல மருத்துவமனைகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட உயிரியல் மாதிரிகளின் மரபணு பகுப்பாய்வு மூலம் இந்த துணை வகைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் தேவையற்ற எச்சரிக்கை அவசியமில்லை என்று ஜெயமகா வலியுறுத்தியுள்ளார். கோவிட்-19 வைரஸில் அவ்வப்போது ஏற்படும் மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்றும் தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் ஆராய்ச்சி மூலம் சுகாதாரத்துறை விழிப்புடன் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
பரிந்துரைக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் முகக்கவசங்கள் அணிவது மற்றும் நெரிசலான இடங்களை தவிர்ப்பது ஆகியவை அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்புடைய முன்னேற்றத்தில் காலி தேசிய மருத்துவமனையில் அண்மையில் மரணமான 1.5 மாத குழந்தையொன்று கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய சோதனைகளை தொடர்ந்து தொற்று உறுதி செய்யப்பட்டது என்று மருத்துவமனை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த திரிவு தற்போது ஆசியாவில் பரவி வரும் புதிய துணை வகைகளில் ஒன்றாக அடையாளம் காணப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பொது நூலகம் தீயிட்டு எரிக்கப்பட்டு 44 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இன்றைய தின நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் நூலகத்தில் மாநகர சபையில் ஏற்பாடு நடைபெற்றிருந்த நிகழ்வில் மாநகர சபை ஆணையாளர், பொது நூலக நூலகர், நூலக உத்தியோகத்தர்கள், வாசகர்கள் என பலர் கலந்து கொண்டனர். 1981 ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி அன்று தமிழர் விடுதலை கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் யாழ்ப்பாண நாச்சிமார் கோவிலடியில் நடந்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதைத் தொடர்ந்து அங்கு வன்முறை வெடித்துள்ளது. அன்று இரவு யாழ்ப்பாணத்தில் பிரபல வணிக நிறுவனங்கள், கடைகள் என அனைத்தும் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. அன்று கொளுத்தப்பட்ட வன்முறை தீ மறுநாளும் கொளுத்துவிட்டு எரிந்துள்ளது. ஜூன் 1ஆம் தேதியும் இரவு யாழ்ப்பாணத்தில் இருந்த கடைகள் பலவும் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. அன்று முழுவதும் நிலவிய பதற்ற சூழலை இந்த சம்பவம் மேலும் தீவிரப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்துதான் இந்த வரலாற்று கொடுமை அரங்கேறியது. சிங்கள பேரினவாத கும்பல் ஒன்று யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தை திட்டமிட்டு கொளுத்தியது. தமிழ் பண்பாட்டின் ஒரு பகுதியை திரும்பப் பெற முடியாத வகையில் எரிந்து சாம்பலாகி போனது. 20ஆம் நூற்றாண்டின் இன பண்பாட்டு அழிப்புகளில் மிக ஒரு பெரும் வன்முறையாக கருதப்படும் யாழ்ப்பாண நூலக எரிப்பு நடந்து இன்றோடு 44 ஆண்டுகள் ஆகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் பழமையான மேம்பாலங்களில் ஒன்றாக கருதப்படும் மருதானை மேம்பாலம் 1978ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அதன் பின்னர் நீண்ட காலமாக பாலம் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை அதனை பார்க்கும் ஒவ்வொருவராலும் உணர முடியும். ஆனால் பொறுப்பானவர்கள் எவரும் அது தொடர்பில் இதுவரை அவதானம் செலுத்தவில்லை என்றும், அண்மையில் பெய்த கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக மேம்பாலத்தின் கூரைகள் கலன்று விழுந்துள்ளது. மேம்பாலத்தில் நடந்து செல்லும் பாதசாரிகள் மற்றும் அருகிலுள்ள வர்த்தகம் செய்யும் மக்களும் இதனால் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். இந்நிலையில் மருதானை பாலம் மக்களின் தலையில் இடிந்து விழுவதற்கு முன்பு விரைவாக சரி செய்வது அதிகாரிகளின் பொறுப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூநகரியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, பூநகரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பூநகரி தம்புராய் பகுதியில் நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் மீது இனம் தெரியாத நபர்கள் வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டனர். சராமரியாக மேற்கொள்ளப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதலில் குறித்த இளைஞர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞர் பூநகரி செம்மன் குன்று பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. உயிரிழந்த இளைஞனின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பூநகரி போலீசார் தெரிவித்துள்ளனர். அதேவேளை இச்சம்பவத்தின் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹம்மாந்தோட்டையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஒன்று தம்பதியினர் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் மனைவி ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளார். பேருவளையில் இருந்து களுத்துறை நோக்கி இன்று காலை மோட்டார் சைக்கிளில் தம்பதியினர் பயணித்துள்ளனர். அதே திசையில் பயணித்த பேருந்து மோட்டார் சைக்கிளில் மோதியதில் பெண்ணின் தலையின் முன் இடது சக்கரத்தின் கீழ் நசுங்கியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் கணவர் படுகாயமடைந்ததாகவும் பயாக்களை போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர் மகாவெத்த கபறுகல பகுதியைச் சேர்ந்த சுசிலாவதி என்ற பெண் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 10,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 140 பிரதேச செயலக பிரிவுகளில் 2,757 குடும்பங்களைச் சேர்ந்த 10,270 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கையில் இன்று பலத்த காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த எச்சரிக்கை கடற்தொழில் மற்றும் கடற்படை படகுகளுக்கு விசேடமாக விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு உட்பட பல பகுதிகளில் பலத்த காற்று வீசி வீடுகள், வணிக கட்டிடங்கள், வாகனங்கள் மற்றும் விளம்பர பலகைகள் சேதமடைந்த நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிலாபத்திலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும், காலி முதல் ஹம்மாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும்
கடற்கரையோர கடலில் இன்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசலாம். சில நேரங்களில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்று திணைக்களத்தின் இயற்கை ஆபத்துகள் முன்னெச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது. எனவே மிகவும் கொந்தளிப்பான கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை செல்ல வேண்டாம் என்று கடற்படை மற்றும் மீன்பிடி சமூகங்களுக்கு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 10,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.